Assalamu alaikum friends, welcome to Barsana Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விரும்பி சாப்பிடக்கூடிய பனியார ரெசிபி தான் பார்க்க போறோம். இத மார்னிங் டிஃபனா சாப்பிடலாம், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்கா கூட சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம ஒரே மாவுல ரெண்டு வகையான பனியாரம் பார்க்க போறோம். கார பனியாரம் அப்புறம் ஸ்வீட் பனியாரம். இத புதுசா சமைக்கிறவங்க அப்புறம் பேச்சுலர் இவங்க எல்லாமே ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வைக்கணும். அதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல பச்சரிசி எடுக்கறீங்களோ அதே கப்ல 1 கப் அளவு புழுங்கல் அரிசி அப்படி இல்லனா இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இத நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் பச்சரிசி கூடவே 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி அப்படி இல்லனா இட்லி அரிசி, 3/4 கப் உளுந்து கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லிக்கு வெந்தயம் சேர்க்கும் பொழுது அந்த அளவுக்கு நிறைய சேர்க்க மாட்டோம். ஆனா பனியாரத்துக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தாதான் அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி வரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதை அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கோங்க, இல்லை கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். கூடவே இதை அரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு போதும். தண்ணி நிறைய சேர்த்துற வேணாம், ஏன்னா தண்ணி நிறைய சேர்த்தோம்னா மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். ஃபர்ஸ்ட் குறைவா சேர்த்துக்கோங்க. அப்படி தேவைப்பட்டா லைட்டா தெளிச்சு அரைச்சிக்கோங்க. மாவு அரைச்செடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப தண்ணியா இருந்துடக்கூடாது. அதே நேரத்துல வடைக்கு மாதிரி ரொம்ப கெட்டியாவே இருக்கக்கூடாது. ஒரு இட்லி மாவு பதத்துல இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்ச மாவை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாத்திட்டு இது 7ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் மாவு புளிச்சு வரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்குல்ல. இதை ஒரு வாட்டி கலந்துட்டு இதை 2ஆ பிரித்து வச்சிடலாம். ஒன்று கார பணியாரத்துக்கு, இன்னொன்று இனிப்பு பணியாரத்துக்கு. மாவு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கார பணியாரம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 2 காஞ்ச மிளகாவை ரொம்ப சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். சின்னதாக நறுக்குன 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம மாவில் சேர்த்துட வேண்டியதுதான். சேர்த்ததுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கடைசியாக கார பணியாரத்தை இன்னும் நல்லா ஸ்பைசி ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். பாருங்க, மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி எடுத்த ஒரு கரண்டியில் எடுக்க வரதுல இந்த மாதிரி இருக்கணும். கார பணியாரத்துக்கு மாவு தயாராக இருக்குது. பணியாரம் சூடாக இருக்குது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியது தான். நான் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். பனியார மாவை அச்சில் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் இருக்கட்டும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கீழெல்லாம் செவந்து வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு குச்சி இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பிக்கோங்க. இந்த பக்கமும் லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் இது மறுபடியும் திருப்பி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறம் ஆயிடுச்சுல. இந்த ஸ்டேஜில் கார பணியாரத்தை எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு பணியாரத்தை பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அவ்வளோதான், எம்மி கார பணியாரம் ரொம்பவே கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. அடுத்ததை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது நம்ம இனிப்பு பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம மீது எடுத்து வச்சுருக்கோம் மாவு, அதை எடுத்துக்கோங்க. கூடவே வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3/4 கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கோங்க. கூடவே ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பாகுபாதம் எதுவும் தேவையில்லை. வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து மாவில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க.
அடுத்தது இனிப்பு பணியாரம் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் பாதாமி இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சின்னதாக நறுக்குனா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது எதுவுமே சேர்க்கலாட்டியும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், இனிப்பு பணியாரத்துக்கு மாவு தயாராக இருக்குது. அதே பேனா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம கழுவுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும். இதில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவு, அதை வந்து குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் இது கார பணியாரத்துக்கு செஞ்சது மாதிரியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் இருக்கட்டும். ஒரு சைடு வெந்ததும் இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, 2 பக்கமும் நல்லாவே நிறம் மாறி வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் பணியாரத்தை எடுத்துட்டா அவ்வளோதான், ஸ்வீட் பணியாரம் தயார். அவ்வளோதான், நம்மளோட குண்டு குண்டு இனிப்பு பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருந்தோம்ல, அது வந்து வாயில் கடைப்பட்டு அங்கங்கே அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்ன அளவில் வந்து கார பணியாரத்தில் 25 போலையும் இனிப்பு பணியாரத்தில் 25 போலையும் கிட்டத்தட்ட நமக்கு 50 பீஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சுட்டு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய மாவு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த பணியார ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பர்சனா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. என் சமையலுக்கு புதுமை சேர்க்க